ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது இன்மையிலே துன்பங்களும் கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது பேதுரு ஏசப்பா பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு நாங்கள் உண்மை பின்தொடர்ந்து வந்தோமே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வீடை விட்டோம், எங்கள் நிலங்களை விட்டோம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி உங்கள் வார்த்தையும் நாங்கள் உண்மை பின்தொடர்ந்து வந்தோமே ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் என்னத்தை கொடுப்பீங்க ஆண்டு சொல்லி பேதுரு கேட்கும்போது ஏசப்பா பேதுரை பார்த்து சொல்கிறாரு, அதாவது என் மித்தமாக இந்த சுவிசேஷன் மித்தமாக இந்த கர்த்தர் வார்த்தை மித்தமாக என்னுடைய ஊழியத்தின் மித்தமாக நீங்கள் எதெல்லாம் இழந்து போகிறீங்களோ நிச்சயமாக அது நான் உங்களுக்கு திருப்பி 4 மடங்கு கொடுத்து 100 மடங்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அது மட்டும் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உங்களுக்கு நித்திய ஜீவனை அழிப்பேன். என்னோட கூட பரலோகத்தில் உங்களை சேர்த்துக்கொண்டு நித்தியமாக உங்களை வாழ வைப்பேன். என்னை நம்பி வருங்களை நான் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டேன்னு சொல்லி பேதுரை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி இந்த ஆண்டவரை நம்பி நம்ம பின்தொடர்ந்தும் போது நிச்சயமாக இந்த ஏசப்பா ஒருபோதும் கைவிட மாட்டார். மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் நிலை பிழைந்தாலும் அவர் கிருபை விலகவே விலகாது. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னால் உங்களை விட்டு விலகுவதும் உங்களை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலை ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டார். அதாவது கர்த்தர் மித்தமாக கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சுவிசேஷத்தின் மித்தமாக கர்த்தருடைய ஊழியத்தின் மித்தமாக நம்ம எதெல்லாம் ஏற்கிறோமோ கர்த்தர் மித்தமாக நம்ம எதை இருந்தாலும் ஏசப்பா நிச்சயமாக திருப்பி கொடுப்பாரு. யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தர் மித்தமாக தான் எல்லாமே இழந்து போனேன். அதாவது பிசாசு யோபை சோதிக்கும்படி வரான். எப்படின்னா ஆண்டோட வழி விலைக்கு போனோன்னு சொல்லி பிசாசு பயங்கரமாக திட்டம் போட்டு யோபுக்கிட்ட நேராக பிசாசு போகிறான். அதாவது பிசாசு யோபுக்கிட்ட உள்ளே நுழைய முடியும். ஏன்னா யோபை சுற்றி கத்தர் வேலடிச்சு. அதுக்கப்புறம் யோபு அதாவது பிசாசு நேராக போய் ஏசப்பா கையில் போய் இது போல் யோபு என் கையில் ஒப்பு கொடு, நான் அவனை சோதிக்கிறேன், அவனை துன்பப்படுத்துகிறேன். அப்படி படுத்தும் போது என்னோட சோதனை அவன் தாங்க முடியாமல், என்னோட துன்பத்தை அவன் தாங்க முடியாமல் உண்மை விட்டே விலைக்கு போய்ட்டுருவான், அவன் தூசிப்பான்னு சொல்லி பிசாசு அதாவது ஏசப்பா கிட்ட சவாலாக கேட்கும்போது ஏசப்பா பிசாசு சவால் கொடுக்குறாரு. என் பிள்ளை ஒருபோது அவன் செய்ய மாட்டான், என் பிள்ளை கையில் தான் இருக்குது, அவனை என்ன வேணா பண்ணிக்க, அவன் ஜீவன் எடுக்க சொல்லி பிசாசுக்கு ஏசப்பா அதிகாரம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பிசாசு போய் யோபு என்னெல்லாமா செய்கிறான், ஒன்றுமே செய்ய முடியல. அதாவது எல்லாத்தையும் இப்போ யோபோட பிள்ளைகளை அழிக்கிறான், வீட்டை அழிக்கிறான், அதாவது எல்லாவற்றையும் சரி அவன் சரீரத்தோட வியாதியை கொண்டு வரான். ஆனால் யோபு அசர்வே இல்லை, தேவனை ஒருபோது கைவிட மாட்டான்னு சொல்லி அவ்வளோ வேதம் சொல்லுது. அதாவது அவ்வளோ சோதனை செய்யும், அவர் தேவனை பற்றி குறை சொல்லுவோமே இல்லை, தேவனுக்கு ரொம்ப பாவமே செய்யணும்னு சொல்லி வேதம் அழகாக நம்மளுக்கு சொல்லுது. யோபு கத்தர் மித்தமாக அதெல்லாம் இழந்து போனால் ஏசப்பா திருப்பி யோபுக்கு 4 மடங்கு கொடுத்து யோபோட தலையை கத்தர் உயர்த்தினார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சும்மா ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கத்தர் மித்தமாக நம்ம வாழ்க்கை நம்ம எதை இழந்தாலும் சரி தேவன் இந்த ஏசப்பா ஜீவன் உள்ள தேவன் அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கொடுப்பாரு. அவர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது அவர் கைவிடவே மாட்டார். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. அதாவது ஏசப்பா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தாலும் கர்த்தரை தேர்ந்த பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கம் அடைவதில்லை, நான் அவர்களுக்கு அளிக்கும் நன்மையால் ஒரு திருப்தி ஆவாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்று இந்த ஏசப்பா மித்தமும் இந்த சுவிசேஷின் மித்தமும் கர்த்தருடைய ஊழியத்தின் மித்தம் நீங்கள் கர்த்தருடைய வேலை செய்யும் போது அதன் மித்தமும் நீங்கள் எதெல்லாம் இழந்து போகலாம் ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. பேதுரு இதெல்லாம் இழந்து போனால் ஏசப்பா உங்களுக்கு எல்லா சீசர்களும் அதாவது கர்த்தர் மித்தமும் வந்த 12 சீசர்களும் சரி, அதாவது யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற எல்லாருக்கும் ஏசப்பா ஒவ்வொரு சீசருக்கும் ஒவ்வொரு சிங்காசன கோத்திரத்தை கொடுத்தாரு. ஏன்னா ஏசப்பா நம்பி வந்துட்டா ஏசப்பா ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். இந்த ஏசப்பா நம்புங்க, நிச்சயமாக உங்களுக்கு கைவிடவே மாட்டேன். இந்த ஏசப்பா மித்த நீங்கள் எதை இருந்தாலும் இந்த ஏசப்பா நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா இவர் ஜீவன் உள்ள தேவன், இவர் பொய் சொல்ல தேவன், உண்மையுள்ள தேவன், இவர் சொல்லுகிற யாவும் செய்கிற தேவன். இவரை நம்பிட்டா போதுங்க, இவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. ஆமென்.